வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே பாடுகிறார்கள். இனித்த சுகம் அறியா இளம் பருவம் தனிலே என் புருவ நடு இருந்தார் என்று பாடுகிறார். அப்ப இளம் பருவத்திலேயே புருவ நடுவிலே வள்ளல் பெருமான் அற்புதஞ்சோதி ஆண்டவரை ஒளியாக விளக்கமாக அருளாக என்று அனுபவித்திருக்கிறார். அது ஒரு குறிப்பு. அதிலிருந்து நாமும் ஒன்று புரிந்து கொள்ளலாம். அப்போ புருவ நடுவிலே விளங்குகிற வழி தியானம் செய்வதற்கு உரியது. ஏற்கனவே யோகங்கள்ல திருமூலரை அடிப்படையாக கொண்ட ஒரு சில யோக விளக்கங்களும் வேறு சித்தர்களை அடிப்படையாக கொண்ட யோக விளக்கமும் பரவலாக அனைவராலும் பேசப்படுகிறது, சிலரால் பின்பற்றப்படுகிறது. மூலாதாரத்திலே இருந்து மூலக்கனலை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு ஆதார பாவனா யோகம் என்கிற ஒரு முறை இருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமானுடைய வழிகாட்டுதலிலே அனுபவ இடங்கள் எல்லாமே கழுத்துக்கு மேலே என்று சொல்லி புருவ மத்தி தியானத்தை தான் அவர் சிறப்பாக பேசுகிறார். மூலாதாரத்தில் கனலை எழுப்புகிற மிக கடினமான யோகை பயிற்சியை பற்றிய குறிப்பு வள்ளல் பெருமானுடைய படைப்புகளிலே காணப்பட இல்லை. அது ஒருவேளை யோகமே வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கு இயலுமோ என்னவோ தெரியவில்லை. இந்த காலத்திலே அந்த மாதிரி யாரையும் நான் சந்திக்கிற ஒருவேளை எனக்கு அந்த தகுதி இல்லையோ என்னவோ நீங்கள் சந்தித்திருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தது வள்ளல் பெருமான் தியானத்திற்கு இப்போ ஒரே ஒரு நிமிடம் இதை சிந்திங்கள். இந்த கருத்தை நீங்க உட்கார்ந்து தியானிக்கிறீங்க, நீங்க தியானிப்பவர். எதை தியானிக்கிறீங்க? தியானம் தியானிக்கப்படுகிற பொருள்னு ஒண்ணு உண்டு. அப்ப அந்த பொருள் என்ன? ஏதோ ஒரு உருவம்னு சொல்றாங்க. அந்த உருவத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லல. ஏன்னா அவர் கற்பூரமும் அதுல ஒளியும் சொல்லிட்டார், ஆன்ம அறிவும் கடவுள் அருளும்னு சொல்லிட்டார். அதுலயே அவர் உருவம் சொல்லல. பாவித்து பாருங்கள், இருப்பதாக எண்ணி பாருங்கள் என்றுதான் சொன்னார். அங்கேயும் உருவம் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள உருவம் இருக்க முடியாது, அதனால அதை எண்ண சொல்றாரு. அதுதான் இயலும். அப்ப பார்ப்பவர் ஒருவர், பார்க்கப்படும் பொருள் ஒன்று. அப்ப ரெண்டு இருக்கு இல்லையா? இந்த பார்க்கப்படும் பொருள் என்னன்னா கடவுளினுடைய திருவருள் என்று சொல்லுகிறார். அவர் வேற உருவமே சொல்லல. நித்திய கர்மத்தை படிங்க. கடவுளை நினைத்து தியானம் செய்தல், கடவுள் அருளை சிந்தித்து இருத்தல், கடவுள் அருளை கருதுதல். உருவத்தை கருதுதல் எங்கேயாவது ஒரு சொல்வதுதான் பாருங்க, எந்த இடத்துலயும் வராது. அவருடைய திருவருளை கருதுதல் தான் வரும். அதனால திருவருளை சிந்தித்தல் தியானம். அதனால நாம நல்லா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பல யோகங்களிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மனதை அடக்குவதற்கு மூச்சை அடக்கி யோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மூச்சை அடக்குனா அது எதனால முடியும்னா மனத்தினாலதான் முடியும். மூச்சு அடக்கு அடக்கு அடக்குன்னு மனம் சொல்லிட்டே இருக்கணும். மனத்தினுடைய கட்டளையை ஏற்றுதான் மூச்சு அடக்கணும். அப்படி மூச்சு அடக்கி பிரம்மரத்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் வரை கடினமான யோக பயிற்சியில ஏற்றுக்கொண்டு நிறுத்திட்டா எல்லா கருவிகளும் செயல் இழந்து போயிடும். கேட்கிற கருவி, பார்க்கிற கருவி, உள்ளே செயல்படுகிற புத்தி, சித்தம் எல்லாம் செயல் இழந்து போயிடும். அப்புறம் செயல் இழந்து போனால் அனுபவிப்பது, செயலிழந்து போனால் எது அனுபவிப்பது? செயலோடு இருந்தால், கூர்மையான நுண்ணுணர்வோடு இருந்தால்தான் அது அனுபவிக்க இயலும் இறை இன்பத்தை. அதனால வள்ளலார் பெருமான் பதிப்பித்த ஒளிகளொடுக்கம் என்கிற நூலிலே யோக கடற்றி, அதாவது யோகத்தை கடத்தல் என்கிற அதிகாரத்திலே அவர் பாடுகிற பொருளுக்கு, அவர் பாடுகிற பாடலுக்கு பொருள் எழுதுகிற திருப்போலூர் சிதம்பர சுவாமி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மனத்தால் வாயுவை மறித்து பிரம்மந்தத்தில் நிறுத்தினால் கேவலம் வந்து மூடும் என்றார். கேவலம் என்றால் மறைப்பு, மறைப்பு வந்து மூடும், எதுவும் தெரியாது, எதையும் அனுபவிக்க இயலாதுன்னு. அதனால பெருமான் மூச்சை கட்டுப்படுத்துறது பற்றி எங்கேயுமே பேசல. நீங்க தியானத்துல அமருங்க,
அற்பெருஞ்சோதியை நினைங்க. தானே வலது நாடியில மூச்சு ஓடும், தானே சிறிது சிறிது சிறிதாக அது அடங்கும். அது உங்க வேலை இல்லை. அதனால நாம கடினமான முயற்சியினால அதை செய்யக்கூடாது. நித்திய கர்ம விதியில என்ன எச்சரிக்கை விடுக்கிறார்? பிராணவாயுவை அதிகமாக செலவழிக்க கூடாது, ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது. எந்த வகையிலும் பிராணவாயு செலவாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மூச்சு அடக்கல், இசை பாடுதல் கூடாதுங்க. பல அன்பர்களுக்கு இது ஒரு சந்தேகம். நம்ம அழுக்கா ரொம்ப மூச்சை பிடிச்சு பாடுறோமே, பாடலாமா? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நித்திய கர்ம விதியில கேட்டார். நான் சொன்னேன், இசை கலைஞர்கள் மூச்சை பிடிக்கிட்டு விட்டுருங்க. அவங்களுடைய தொழில் அது. நமக்கு தொழில் இசை பாடுதல் இல்லை. இசையும் பாடக்கூடாது, வசையும் பாடக்கூடாது, தொழில். ஆனால நீங்க தயவு செய்து மூச்சு பிடிக்காதீங்க. ஏன்னா மூச்சை பிடிக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப அதிதீவிரமான பயிற்சியில நேரடியா குருவுல படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நுணுக்கம். அது நமக்கு தேவையில்லை. நாமெல்லாம் இல்லறத்துல இருக்கிறவங்க. இங்க யாரும் இல்லறம் இல்லாத யோகிகளே நான் பார்க்கிறேன். எல்லாம் இல்லற யோகிகளை தான் பார்க்கிறேன். அதனால தயவு செய்து அவரை புரிந்து கொண்டு அவர் ஒரே சொல்றார், மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்து அறியேன். இப்ப எனக்கு ஒரு பலவீனம் என்னன்னா, கையும் காலும் இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓடாம ஒரு 2 மணி நேரம் எங்கேயாவது உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டோமா? நித்திய கர்மத்தில் என்ன சொல்றாரு? சாயங்காலத்திலும் எவ்வித முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாது இருந்து தியானித்தார். மதியம் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ரொம்ப சுறுசுறுப்பா சாயங்காலம் அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டியது. வள்ளலார் என்ன சொல்றார்? தத்துவ காரியம் என்று சொல்லப்படுகிற தாத்துவிகத்திலே இது வருகிறது. நாம யாத்திரை செய்யறது, பயணம் செய்யறது, ஓடுறது, ஆடுறது எல்லாம். அது என்ன செய்யறாரு? அதை அடக்குங்கிறார். அதை நீ கடந்து வா என்று. அதனால மனமடங்கும் திறத்தினால் ஒரு இடத்துல இருங்க, இடம் தரித்திருத்தல், அங்கே தியானம் செய்யுங்கள் என்பது அவருடைய வழிகாட்டுதல். சித்தி வளாகத்தில் பெருமான் எப்படி மறைந்தார்கள் என்று தொடங்கி கரிசாலையும் தூதுவளையும் வற்புறுத்தி ஐயா அவர்கள் தியானத்தின் அவசியத்தை சொன்னார்கள். பிரதம உள்ளுடன் நீடிப்பதற்கு கரிசாலை அவசியம். அந்த கரணங்கள் ஓய்வு பெறுவதற்கு, அதாவது தியானம் செய்வதற்கு ஏற்ற ஓய்வு பெறுவதற்கு தூதுவளை அவசியம் என்று சொல்லி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து, இனி அடுத்தபடியாக வள்ளலாரின் தியானங்கள் யோகங்கள் என்ற தலைப்பிலே நமது சன்மார்க்க அறிஞர் திரு குப்புசாமி அவர்களை இங்கு உரையாற்றுமாறு அழைக்கிறேன். பெருஞ்சோதியர் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, நமது சன்மார்க்க குலத்தின் பெரியவர்களே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். 11 வயது தொடங்கி இந்த 65 வயது வரை கடந்த 55 ஆண்டுகளாக ஒரே ஒரு சிந்தனை தான் எனக்கு இருந்திருக்கின்றது. என்னுடைய அனுபவங்கள், நான் 50,000க்கும் மேற்பட்ட நூல்களை படித்திருக்கின்றேன். அந்த நூலறிவு, என்னுடைய தியானங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் 10 நூல்களுக்கும் மேலாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரு 1000 மணி நேரங்களுக்கு மேல் சொற்பொழிவுகளாக ஒளிநாடாக்களிலும் ஒளி நாடாக்களிலும் கொடுத்திருக்கின்றேன். எல்லாம் ஒரே ஒரு செய்தி தான், வள்ளலாரினுடைய மரணமில்லாம் பெறுவார். இவ்வளவு 1000 மணி நேரம் பேசியதை இப்பொழுது நம்முடைய ஐயா அரை மணி நேரத்துல பேச சொல்றார். இதுதான் இப்பொழுது சிரமம். இருந்தாலும் சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நடப்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில்
என்ன அற்புதமான பெயர் பாருங்க. அண்ணாமலையை பார்க்காமல் ஜோதியை பார்க்க முடியாது. அண்ணாமலை என்பது இந்த 3 சொல்லி நான் போட்டிருக்கிறாங்க. இது காலத்தால் ஏற்பட்ட கோளாறு. இதற்கு எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் ஆ இந்து கூட்டல் நா. எப்படி சொல்றதுங்க? ஆ இந்து கூட்டல் நா. இந்த உண்மை தெரியாமல் தான் பிராமண குடும்பங்களிலே கணவனை அண்ணா என்று அழைப்பார்கள். சகோதரன் என்ற பொருளில் அல்ல, அண்ணா. அந்த நா என்பது நாயகனை குறிக்கும். தமிழ் இலக்கணத்தை இலக்கியத்தை முறையாக படிச்சிருந்தா தெரியும். ஜோதி மலை ஒன்று கண்டேன் என்று பெருமான் சொல்லுகின்ற பொழுது இந்த அண்ணாமலை ஜோதியை தான் சொல்லுகின்றார். சரி, அது வேறு விஷயம். இன்னும் சில விளக்கங்கள். தியானம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும். இதற்கு விளக்கம் நமக்கு எங்க யார் கொடுக்கிறாங்க தெரியுங்களா? வள்ளல் பெருமான் கொடுக்கின்றார். நான் காணாத இடத்தே என்று சொல்வார். இன்னும் தெளிவாக நமக்கு திருவிளையாடல் புராண ஆசிரியர் சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார் என்றால், நினையாமல் நினைதல். நினையாமல் நினைதல். நல்லா கவனிங்க. தியானத்துக்கு தமிழிலே உள்ள சொற்கள் 2. ஒன்று நினையாமல் நினைதல். அது எப்படி சார் நினையாமல் நினைக்கிறது? நினைத்தல் என்பது தாட். தி எண்டிங் ஆஃப் தாட் இஸ் மெடிடேஷன். நீங்கள் நினைத்தல் என்கின்ற தொழிலுடன் ஆரம்பிக்கின்றீர்கள். ஒரு உருவத்தை பற்றி நினைக்கின்றீர்கள். தொடர்ந்து நினைக்க வேண்டும். எதுவரை நினைக்க வேண்டும்? அந்த எண்ணம் அற்று போக வேண்டும். அதுதான் பெருமான் சொல்லுவார், உருவத்தை தியானித்தால் அருவமாகும். அருவமாகும் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எண்ணம் கிடையாது. எங்கே எண்ணம் நிற்கின்றதோ அது தியானம். எண்டிங் ஆஃப் தாட் என்று ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்வார். நினையாமல் நினைதல் என்று நமக்கு திருவிளையாடல் புராண ஆசிரியர் சொல்வார். சரி, அதை கடந்து இன்னொரு அற்புதமான தமிழ் சொல் இருக்கின்றது, சாணித்தல். சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், ஆராய்ச்சியாளர்கள் நூல்கள்ல பார்க்கணும். சாணித்தல்னா என்னங்க? எஞ்சான் உடம்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா? சரி, சாணி என்பது என்ன? பசுமாட்டினுடைய கழிவு. பசுமாட்டினுடைய கழிவை வீட்டிலே நாம் ஆன்டிசெப்டிக்காக தாய்மார்கள் தரை பெருக்குவது நீங்க பார்த்திருப்பீங்க கிராமங்கள்ல. ஏன் அதை செய்யறாங்க? பசுமாட்டினுடைய சாணத்தில் இருந்து நாம் ஈஸ்வரனுடைய திருநீரை பூசுகின்றோம் இல்லையா? அந்த திருநீரையை தயாரிக்கின்றார்கள். ஏன்? மனித மலத்திலிருந்து செய்ய முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய ஞானியாக தான் இருக்கட்டும், செய்ய முடியுமா? முடியாது. ஏனென்றால் கழிவு நீராகிய கழுநீரை உட்கொண்ட ஒரு பசு என்ன நீரை கொடுக்குது? கோமயம் என்கின்ற கேன்சருக்கு மருந்தாகின்ற ஒரு சிறுநீரை கொடுக்கின்றது. மனித சிறுநீர் அல்ல, அதனுடைய மரம். அதைத்தான் நாம் என்ன செய்யறோம்? சாணி என்கின்றோம். நல்லா கேளுங்க. ஏன் சாணி என்று பெயர் வைத்தான் ஆதியிலே தமிழ் புலவன்? ஏனென்றால் எப்பொழுதுமே பசுமாடு தியானத்தில் இருக்கின்றது. அந்த தியானத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம்? அழுகி போகின்ற பொருள், துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு பொருள், மனமுள்ள ஆன்டிசெப்டிக் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ குணங்களுடன் கூடிய ஒரு பொருளாக மாறுகின்றது. வீடு பெருக்குவதற்கு பயன்படுகின்றது. அதனாலதான் சாணித்தல் சொல்லுவாங்க. 3 சொல்லினா. சாணி என்றால் தியானம் என்று பொருள். ஆக எங்கே தியானம் நிற்கு? தாரணை வரைக்கும் தியானம். நீங்க நினைத்தல் தான், சிந்தித்தல் தான், எண்ணம் தான். தாரணை முடிந்து தியானம் வருகின்ற பொழுது எண்ணம் நிற்க வேண்டும். அங்கே அமைதி ஏற்பட வேண்டும். இதனுடைய அடுத்த கட்டம் எங்கே? உபசாந்தம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். என்றும் உட்பிரியாத சாந்தமும் என்று இன்னொரு இடத்திலே சொல்வார். ஆக உபசாந்தம் என்கின்ற வேதாந்த சொல் எங்கே செல்லுகின்றது என்றால் 36 தத்துவங்கள் என்கின்ற சந்தை கூட்டம் 36 ஒளிபெருக்கிகளை வைத்து இங்கே கத்திக்கொண்டே இருந்தால் நான் பேசுவது உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. அதே போல 36 தத்துவங்கள் உள்ளே ஒலித்துக் கொண்டே இருப்பதனால் ஆண்டவனுடைய குரல் நமக்கு கேட்கவில்லை. இந்த 36 கருவிகளினுடைய தத்துவங்களினுடைய 28 தத்துவங்கள் பிரகிருதி தத்துவங்கள், 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள், 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களின்
ஒலிகளை, நாய்ஸஸ் தான் இன்னர் நாய்ஸ், அந்த நாய்ஸை நிறுத்தினா இறைவன் பேசுவது இப்பொழுதே நமக்கு கேட்கும். ஆக இவற்றை நிறுத்துவது தத்துவ வெற்றி என்ற பெயரால் வள்ளல் பெருமான் குறிப்பிடுவது தியானம். ஆக தியானம் என்னது என்று தெரிந்து கொண்டோம். இந்த தியானம், யோகம், இவையெல்லாம் எதுவரை நம்மை கொண்டு வரும்? நல்லா தெரிஞ்சுங்க. சமயவாதிகள் அனைவரும் யோகம் செய்தவர்கள், தவம் செய்தவர்கள், தியானம் செய்தவர்கள், சிவத்தை அடைந்தவர்கள், சிவத்திலே ஒடுங்கியவர்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன கேட்கிறார்? சிவத்தினுடைய திருவடியில் ஒடுங்குவதல்ல, அவர் கேட்பது மரணமிலா பெருவாழ்வு, கடவுள் தன்மை அறிந்து அமயமாதல். நோக்கமே வேற. அடிப்படையில புரிஞ்சுக்கணும். நம்ம மற்ற யோகங்களுக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடு? அறம்பொருள் இன்பம், இது மற்ற புருஷார்த்தங்கள், மற்ற மார்க்கங்கள்ல. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்தமயமாதல். அப்படின்னு என்ன அர்த்தங்க? இறைவனை போல வாழ்தல். வெளிப்படையா சொல்றேன், இறைவனை போல எப்படி வாழ்வது? அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றார். மரணம் இல்லாமல் வாழ்தல், பெருவாழ்வு வாழ்தல். பெருவாழ்வு வாழ்தல் என்ன? எக்காலத்தும் எவ்விதத்தும் எல்லளவும் எந்த விதத்திலையும் நாம் தடைபடாமல் வாழ்தல். எந்த காலத்திலேயாவது இறைவன் செத்திருக்கானா? இல்ல. இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் 100 வயசுதான் இருக்கட்டும், ஏன் செத்து போறோம்? எங்கேயோ ஒரு குற்றம் இருக்கின்றது. என்ன அந்த குற்றம்? அணு அளவு நம்முடைய ஆன்மா இருக்கின்றது. சிற்றணு வடிவின ஆன்மா. சம சைவ சித்தாந்தம் சொல்றதோட எதுக்குறார்? இந்த சிற்றணு எதுவரை வளர வேண்டும்? ஏன் வளராமல் இருக்கின்றது? அணவம், கண்மம், மாயை என்கின்ற இந்த மும்மலங்களால் சிற்றணு சிற்றணுவாகவே இருந்து இறைவனாகிய சிவனுடைய திருவடியில் கூட போய் ஒடுங்கிடும். ஆனால் வள்ளல் பெருமானுடைய நோக்கம் சிற்றணுவாக போய் சிவனுடைய அடியில் ஒடுங்குவதல்ல. சிவன் எவ்வாறு யுக யுகமாக கோடி 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 யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானோ, அதை போன்ற அருட்பெருஞ்சோதி வாழ்வை வாழ்தல். சிற்றணு எதுவாகணும்? இறைவனை போல் இந்த பிரபஞ்சத்தை விட பெரிய உருவமாக மாற வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்வார், இறைவன் அவனுடைய உருவம் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றது? பிரபஞ்சம் என்பது இறைவனுடைய திருவடியில நம்முடைய கால், இந்த கால்ல இடது கால் சிறுவிரல் நகம். பாட்டே நேரம் இல்ல பாட்ட சொல்றது. இடது கால் சிறுவிரல் நகம் எவ்வளவோ அந்த அளவுதான் இறைவனுடைய உடலிலே இந்த காஸ்மாஸ் பிரபஞ்சம் என்றால் இறைவனுடைய உருவம் எவ்வளவு பெருசு போயிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இறைவனுடைய உருவம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இல்லை. இப்பொழுது என்ன ஆகிக்கொண்டு இருக்கின்றது? அல்களின்றி ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்க. இறைவனுக்கு அருட்பெருஞ்சோதி என்று ஒரு குணத்தை கொடுத்தார். மங்களம் என்றும் அழியாதவன் இரண்டாவது குணத்தை கொடுத்தார். மூன்றாவது குணம் தான் முக்கியம். அது என்ன தெரியுங்களா? அல்களின்றி ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. அகவலிலேயே முக்கியமானது கடைசி பகுதி. அல்களின்றி ஓங்கும் அருட்பெருஞ்சோதினா பல இடங்கள்ல சொல்லுவார். அல்கள்னா என்ன? இன்றைய விஞ்ஞானம் சொல்லுவதை 150 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். எப்படி? தி லா ஆஃப் என்ட்ரோபி என்று பிசிக்ஸ்ல ஒரு விதி இருக்கின்றது. அது என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவார்கள். வெப்ப கதிரியலின் இரண்டாவது விதி. அது என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்திலே, இந்த படைப்பிலே எந்த பொருளாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடைய ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக வெப்பத்தை இழந்து கொண்டே இருக்கின்றது. பல கோடி சென்டிகிரேட் உஷ்ணத்தில் இருக்கின்ற சூரியன் ஒரு நாளைக்கு எல்லா வெப்பத்தையும் இழந்து கருந்துளையாக மாறிவிடும். ஆகவே இந்த செகண்ட் லா ஆஃப் என்ட்ரோபி என்று சொல்லப்படுகின்ற இந்த விதிக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. சூரியனே கிடையாது. ஆக மனிதன் ஏன் இறந்து போகின்றான்? இது இயற்கையின் விதி. மரணம் என்பது, லா ஆஃப் என்ட்ரோபி என்பது, சுருங்குதல், குறைதல், இவை எல்லாம் இயற்கையின் விதி. இதற்கு தப்பியவன் யார்? இதுவரை 1800
1874க்கு முன் யார்? ஒரே ஒருவன், ஆண்டவன். 1874 பிறகு 2 பேர். இரண்டாவது ஆள் யாரு? நம்பாது, வள்ளலார். எந்த நிலையை அடைகின்றார்? அல்குதல் என்கின்ற இயற்கையினுடைய சட்டமாகிய குறைதல், மரணமடைதல், நோயுறுதல், இதிலிருந்தெல்லாம் தப்பி ஓங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வள்ளலாரனுடைய உடம்பு எங்கே போய் கொண்டிருக்கின்றது? ஆண்டவரை போல பிரபஞ்சத்தை கடந்து அப்பால் போய் கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் ஓங்குதல். ஆக மனிதர்கள் நாம் அனைவரும் எங்கே வர வேண்டும்? சுருங்கி சுருங்கி நோய்வாய்ப்பட்டு முதுமைப்பட்டு இறந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த அல்குதல் நிற்க வேண்டும். இந்த அல்குதல் நின்று ஓங்குதலுக்கு வரும். ஓங்கினால் தான் மரணம் இல்லாமல் வாழ முடியும், அருட்பெருஞ்சோதி ஆக முடியும். எந்த பொருள் ஓங்கும், எந்த பொருள் ஓங்காது அழுகும்? அருட்பெருஞ்சோதியை தவிர, அருள் ஜோதியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா பொருளும், அது 120 மூலகங்கள் என்று சொல்லுகின்றான், எந்த பொருளாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். அழியா வடிவு அதுவே, அழியா வடிவு அதுவே அருள் வடிவு. நல்லா தெரிஞ்சுங்க. அருளை பற்றி இறைவன் சொன்னது, வள்ளலார் சொன்னது ஒரு தனி விஞ்ஞானம். இந்த காலத்து விஞ்ஞானத்துக்கு புரியாது. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? இங்கே விளக்கு இருக்கின்றது. இந்த விளக்கு எவ்வாறு எரிகின்றது? உள்ளே மின்சாரம் ஓடுகின்றது. அந்த டங்ஸ்டன் கம்பியிலிருந்து வெப்பம் வருகின்றது. அந்த வெப்பம் வெளிச்சமாக மாறுகின்றது. இது பௌதீக வெளிச்சம். இந்த பௌதீக வெளிச்சத்திற்கு கடந்து அன்பு என்கின்ற சூக்கும வெளிச்சம் உண்டு. அந்த சூக்கும வெளிச்சத்திற்கு அப்பால் அருள் என்கின்ற காரண வெளிச்சம் உண்டு. அது காரண அக்னியில் இருந்து வருவது. அந்த காரண அக்னியில் இருந்து வருகின்ற காரண வெளிச்சத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களே அருளுடைய தேகம் கொண்டவர்கள். அவர்களை அடைய மாட்டார்கள். இவ்வளவுதான் சுருக்கமா சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்க யோகம் இதுதான். ஆக இந்த உடலை மலம் ஒழுகுகின்ற, நவத்வாரங்களில் மலம் ஒழுகுகின்ற இந்த உடலை அருள் ஒளியாக யாரால் மாற்றிக்கொள்ள முடியுமோ அவனே சாகலாம். எப்படி மாற்றுவது? அதற்கான வழிமுறை வள்ளல் பெருமான் சொல்கின்றாரா? சொல்றார். முதல்ல இந்த சுத்த தேகம் ஆக்கணும். இந்த நவத்வாரங்களின் வழியாக அசுத்தம் ஒழுகுகின்ற இந்த உடம்பை சுத்த தேகம் ஆக்க வேண்டும். இதை எப்படி சுத்த தேகம் ஆக்குவது? ஏற்கனவே இருக்கின்ற கழிவை வெளியே அனுப்புங்கள். 6 மாதத்திற்கு ஒரு தடவை வேதி கொடுங்க. தினசரி 2 முறை கழிவறைக்கு செல்லுங்கள். இந்த நவத்வாரங்களின் வழியாக உங்களுக்கு கழிவு ஏற்படாத வண்ணம் புழுக்காத உணவுகளை சாப்பிடுங்கள். ஏற்கனவே மலமாகின்ற உணவை உண்டு என்ன ஆகுது? ஏற்கனவே கடன் இருக்கு, ஏகப்பட்ட மலம் உடம்புல இருக்கு. புதிதாக மலத்தை நீங்கள் சேர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். எப்படி? 24 மணி நேரமும் தூக்கத்தில் இருக்கின்ற தாவரங்கள், அது எவ்வளவு உயர்ந்த தாவரமாக இருந்தாலும் சரி, அதனுடைய உடம்பு மலம். அந்த தாவர உடம்பை நாம சாப்பிட்டு மலத்தை கூட்டிக்கிறோம். ஏற்கனவே ₹1,00,000 கடன் இருக்கு, தினசரி 10,000 கடன் வாங்குறோம். இது எப்படி மலம் நீங்கும்? 5 படிநிலைகளை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இந்த சாதாரண மனிதர்கள் உண்ணுகின்ற உணவிலே எந்த உணவிலே அமுதம் அதிகம்? ஒரு பெரிய பட்டியலே எடுத்துக்கிறார். எங்க சபையில பட்டியலை கொடுத்திருக்கோம், இங்க நீங்க வாங்கிக்கலாம். இரண்டாவது, இந்த 5 சஞ்சீவி மூலிகைகளுக்கு மட்டும் அமுதம் அதிகம், விஷம் குறைவு, அதை தனியா எடுத்துக்கோ. அதற்கு பிறகு புழுக்காத உணவுகள் என்ன வரும்? அயச்சந்தூரம், தாமிரபஸ்மம், உடம்புக்கு வலிமை ஏற்படும். அதை சாப்பிடாததுனாலதான் உணவு நெறியில வர்றவங்க கூட என்ன ஆறாங்க? நடக்க முடியல, பேச முடியல. அயச்சந்தூரமும் தாமிரபஸ்மமும் போன்ற பஸ்மங்களை சாப்பிட்டால் வலிமை ஏற்படும். இப்படி 5 படிநிலைகளிலே இந்த உடலை, உணவை எவ்வாறு சுத்தமாக்குவது என்று கூறுகின்றார். காற்றை எப்படி சுத்திகரித்து நாம் சுவாசிப்பது என்று தனியா சொல்றார். கடைசியாக இந்த மனசை எப்படி சுத்தம் பண்றது? தத்துவ வெற்றியிலே அற்புதமாக சொல்லுகிறார். விளக்கி ஏற்கனவே ஏராளமான சொற்பொழிவுகளை கொடுத்திருக்கின்றேன். ஆக விளக்கி சொல்லாததற்கு சான்றவர்கள் மன்னிக்கவும். ஆக இந்த உடலை முதல்ல சுத்த தேகமாக்கணும். இந்த உடலை எப்படி சுத்த தேகமாக்குவது? அதற்கு ஒரு தியானத்தை சொல்றார். அந்த தியானத்தை இப்பொழுது நாம் செய்ய போகின்றோம். இதற்கு பிறகு இந்த சுத்த தேகமான உடலை பிரணவ தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், வான்வழி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாணிக்கவாசக சாமி மாதிரி அதற்கு ஒரு தியானத்தை சொல்லுகிறார். கடைசியாக அந்த பிரணவ தேகத்தை என்ன செய்வது? ஞான ஒளி தேகமாக மாற்றிக்கொள்வது. அதற்கு ஒரு
தியானத்தை வள்ளல் பெருமான் சொல்றார். முதல் இரண்டும் தவம் தியானம், மூன்றாவது தியானம் அல்ல. யோகம் எங்கே முடிகின்றது? அதற்கு ஒரு எல்லை உண்டு. யோகத்தால் ஒரு சிலவற்றைத்தான் சாதிக்க முடியும், கடவுள் நிலையை அடைய முடியாது. இரண்டாவதாக தியானத்திற்கு ஒரு எல்லை உண்டு, அதற்கு மேல் தியானம் போகாது. வெட்டவெளி தேகம், பிரணவ தேகத்திற்கு மேல தியானத்தால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஞான ஒளி தேகம் எதனால் அடைய முடியும்? தயவினால் தான் அடையும். தியான மயமானால் பொசிப்பு மாறும்னு சொன்னார் இல்லைங்களா? அது என்ன பொசிப்பு? பொசிப்புன்னா பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் இப்படி கதை சொன்னா தெரியும். பட்டினத்தார் வேய்க்கரும்பை என்றைக்கு உண்டு அது இனிப்பாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றாரோ அன்றைக்கு சித்தியின் அசரீரி, ஈஸ்வரனுடைய அசரீரி. அந்த பாட்டுக்கு அதான். என்றைக்கு 6 சுவைகளும் இனிப்பாக உங்களுக்கு தெரிகின்றதோ அன்றைக்கு உங்களுக்கு பொசிப்பு மாறிவிட்டது. நீங்கள் தியானமயமாக